வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, இனிய இரவு வணக்கம். நாளைய நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை தினந்தோறும் சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இமெயில் மூலமாக உங்களுடைய கேள்வி பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. அதனால் இந்த மாதத்திலேருந்து ஒரு சிறிய மாற்றம். தினமும் ஒரு நபர்களின் கேள்வி பதிலுக்கு பதிலாக 2 நபர்களின் கேள்வி பதில் நாம் பார்ப்போம். நாளைய தினம் ஆங்கில மாதம் டிசம்பர் 7, தமிழ் மாதம் கார்த்திகை 21ஆம் தேதி, வளர்ப்பிறை தசமி, ரேவதி நட்சத்திரம், வியாதிபாதம் நாமயோகம், கரசை கரணம் ஆகிய சுபதினத்தில் நாளைய நட்சத்திர பலன்களை பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். நாளை உங்களுக்கு இறைவன் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோயில் பயணங்கள் இது போன்ற வகையில் நாளை நீங்கள் குதூகலமாக இருப்பீர்கள். மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு பணவரவு, சிறப்பான ஒரு பணவரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளை உங்களுக்கு பணவரவில் தன லாபம் அதிகரித்த நிறைந்த நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசிக்காரர்களுடைய கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுடைய உடல்நலத்திலையும் மனநலத்திலையும் கவனம் இருக்க வேண்டும். தேவையற்ற கோபம், வீண் வார்த்தைகள் மூலமாக உங்களை நீங்களே கோபப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். வேலை பணியிடங்களில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் உங்களுடைய நட்புகள் இணக்கமாகும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த சிறு சிறு வேலைகள் நாளை வெற்றிகரமாக முடியக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை நண்பர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாளை நண்பர்கள் மத்தியிலும் சக பணியாளர்கள் மத்தியிலும் பேணி காத்து அமைதி காப்பது நல்லது. மிதுனராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை உங்களுக்கு எதிர்வாதம், நீங்கள் எந்த கருத்து தெரிவித்தாலும் அதற்கு எதிர்வாதம் வரக்கூடிய நாளாக இருக்கும். எனவே உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய திட்டங்களை மேன்மையான முறையில் சொல்வது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உதவி உங்களுக்கு நிச்சயமாக நாளை கிடைக்கும். அதே போல் உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதே போல் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் நாளை வசூலாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு குழப்பம் நிலையும், மனதில் தேவையற்ற ஒரு விரக்தி தன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் வீண் குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை தேவையற்ற செலவுகளும் வருமானத்திற்கு நிகரான செலவினங்களும் நாளை உண்டாகும். அதே போல் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். லாபம் மட்டும் இல்லாமல் புதிய அணுகுமுறைகளையும் புதிய உத்வேகத்தையும் ஒரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக நாளை இருக்கும். சிம்மராசி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நாளை போக்குவரத்தில் மட்டும் கவனம் தேவை. கன்னியாராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து மற்றும் தினசரி நீங்கள் இயங்கக்கூடிய எந்திர பொருட்கள் இடத்தில் நீங்கள் கவனம், எச்சரிக்கை தேவை. கன்னியாராசி அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை வீடு மனை யோகங்கள் உண்டாகும். அதே போல கன்னியாராசி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தேவையற்ற மன அலைச்சல் உண்டாகும். துலாம் ராசி 3-4 பாதம் சித்திரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மன அலைச்சல் மற்றும் செலவு அலைச்சல். ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து அந்த பொருளை தவறுதலாக நீங்கள் நினைத்த அல்லது உங்களிடம் கேட்ட பொருளை தவிர வேறு ஒரு பொருளை வாங்கி வந்து மீண்டும் அந்த பொருளைக்கு ஒரு வேளைக்கு 2 வேளை மீண்டும் சென்று சரி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே நாளை ஒரு பொருளை வாங்கும் பொழுது அங்கேயே இதுதானா என்று சரிபார்த்து செக் பண்ணி கொண்டு வாங்குவது நல்லது. அதே போல் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அண்டை அயலார் வீடு, பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சின்ன சின்ன வருத்தங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களால் ஒரு குழப்பம் ஏற்படும். நாளைக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும், தேவையெல்லாம் வாயை திறக்காதீங்க. அதே போல் அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை வங்கி சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்களில் வெற்றி பெறுவதற்கு அதிகமாக செயலளிக்க வேண்டியிருக்கும். பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் அதிகரிக்கும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு பயனற்ற வெளியூர் பயணங்கள் உண்டாகும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் அனைத்தும் நீங்கள் திட்டமிட்டபடி முழு வெற்றியை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் நினைத்த அத்துணை காரியங்களும் வெற்றியடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். எனவே அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகள் நீங்கள் இன்றே செய்து கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனம் ஒரு சஞ்சலப்படும். எதற்கெடுத்தாலும் எரிச்சலும் சந்தேகமும் நாளை உங்கள் மனதில் குடிபுகும். எனவே நாளைக்கு மைண்ட் ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. நாளைக்கு எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு தவறாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இன்றே எடுத்துக்கொள்ளுங்கள். நாளைய தினத்தினுடைய நட்சத்திர பலன்களை பார்த்தோம். நாளைய தினத்தின் சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம். நாளைய தினமானது கார்த்திகை மாதத்தின் வளர்ப்புறை தசமி. இந்த தசமியில் நாளை மாதத்துவ சம்பிரதாய தசமின்னு சொல்லுவாங்க. ஒருவரின் சத்திய நிதி காக்க கொடுக்கூடிய ராகவேந்தர் கோயிலுக்கு செல்வது நாளை சிறப்பு. நாளைய தசமியில் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் தபசீலர்கள் அவர்களை வழிபடுவது சிறந்த நாளாக நமது ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நாளைய தினத்தின் சிறப்புகள் என்னென்று நாளை செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்று பார்ப்போம். நாளைய தினம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது நாளைய தினத்தில் ருது சாந்தி செய்ய, பூ முடிக்க, பெயர் வைக்க, அன்னப்பிரதாசனம் அதாவது அன்னதானம் செய்வதற்காக நாளை சிறந்த நாள். நோயாளிகளுக்கு மருந்து உண்ண, தீராத நோய்களுக்கு நாளை ரொம்ப நாளாக இருக்குது, இதில் நான் ஒரு மிடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை முதல் மருத்துவத்தை ஆரம்பிக்க, கும்பாபிஷேகம் பண்ண, குளம் தூர்வார, போர் போடுவதற்கு நாளை சிறந்த நாள். அதே போல் நாளைய தசமியில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நாளை பிரயாணம், லாங் டிராவல், ஒரு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு முயற்சிகள், இது போன்ற விஷயங்களுக்கு நாளை முதலில் துவங்கினால் அது வெற்றிகரமாக இருக்கும். அதே போல் வீடு கட்டுவதற்கு, வீடு வாங்குவதற்கு, நிலம் பார்ப்பதற்கு நாளை செல்லும் பொழுது அந்த காரியம் சுபிதமாக நடக்கும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்கள் உண்டான பலன்களையும் நாளை தினத்தின் சிறப்புகளையும் நாளை செய்ய வேண்டியவையும் பார்த்தோம். இன்றைய நேயர்களின் 2 பேருக்கு கேள்வி பதிலை. வணக்கம். நேயர்களின் கேள்விக்கு நல்லதொரு பதில் தொகுப்பில் முதலில் நாம் பார்க்க போவது, ஐ ஆம் கார்த்திக் ஜி, ஐ எம் ஃப்ரம் வெல்லூர், மை டேட் ஆஃப் பர்த் இஸ் 21/4/1988, மை டைம் இஸ் 12:30 PM, பர்த் பிளேஸ் உடுகுத்தூர், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். மேரேஜ் எப்போ நடக்கும், கனடா எப்போ போவேன், எனக்கு பிஸ்னஸ் எப்போ செட் ஆகும், எந்த பிஸ்னஸும் செட் ஆகலை, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இவருடைய கேள்வி முதல்ல கல்யாணம் எப்போ நடக்கும்ன்றிருக்காரு. ஸோ இவருடைய ராசி திருவாதிரை ராசி, 1ஆம் பாதம் மிதுன ராசி, லக்கணம் கடக லக்கணம், லக்கண புள்ளி பூஷத்தில் இருக்குது. ஸோ இவருக்கு ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிருப்பார். அதை இவர் நம்மகிட்ட தெரிவிக்க மறந்துருக்கார். ஸோ லக்கணத்திற்கு 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால இவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது வலுவாக இருக்கிறது. ஸோ செவ்வாய் தோஷம் லக்கணத்தில் 7, 4, 12 இருந்தால் மட்டும் கிடையாது. அந்த லக்கணத்தில் 7ல் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு பலம் அதிகமாக இருந்தால் அதுதான் உண்மையான செவ்வாய் தோஷம். ஸோ இவர் 1988. ஸோ 90 கிட்ஸ் கிடையாது, இவர் 80 கிட்ஸ். ஸோ 80 கிட்ஸுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருக்காரு. முதல்ல இவருக்கு 2 விஷயம். இவருக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் அதீதமான ஈடுபாடு இருக்கும். ஸோ ஏற்கனவே இவருடைய ஜாதகப்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு காதல் ஏற்பட்டு அதில் பிரிந்த மாதிரி தான் காட்டுது. ஸோ இவருக்கு எப்போ மேரேஜ் ஆகும்னு கேட்டிருக்காரு. ஸோ 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு, ஏப்ரல் மே ஜூன்களில் வாய்ப்பு உண்டு. அதை தவற விட்டார்னா 2020 அக்டோபருக்கு பிறகு 2021 மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவருடைய வரனானவர் சவுத்து, அவருடைய வீட்டிலேருந்து தெற்கு பக்கத்துலேருந்து வருவாங்க. முதல் கேள்விக்கு பதில், எப்போ கல்யாணம் நடக்கும், 2020 ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் ஒரு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது அதீத முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் இப்பொழுது உங்களுடைய ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 6, 9 கூடிய குரு திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கல்யாணத்தை முடிந்தவரை 2020 செப்டம்பருக்கு பிறகு வைத்துக்கொள்வது நல்லது. ஆனால் அந்த ராகுனுடைய புத்தி முடியும் போதே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராகு நின்ற சாரம் பூரட்டாதி நட்சத்திரம். அந்த பூரட்டாதியினுடைய கிரகம் குரு பகவான், அவர் 9க்கும் 6க்கும் உடையவர். அவர் நின்ற பாவம் 10ஆம் பாவம். எனவே திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நவம்பருக்கு பிறகு, அதாவது 2020 செப்டம்பருக்கு பிறகு பண்ணுவது சிறப்பு. ஸோ 2வது கேள்வி, நான் எப்போ வெளிநாடு போவேன்றிருக்காரு. வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் தற்காலிகமாக இல்லை, வாய்ப்பில்லை. உங்கள் ஜாதகத்தில் வெளிநாடு போகிற யோகம் இல்லை. எனக்கு பிஸ்னஸ் எப்போ செட் ஆகும், எந்த பிஸ்னஸ் செட் ஆகும்னு கேட்டிருக்கார். ஸோ இது 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பாவ முனை அடிப்படையில் பார்க்கணும் பலன். ஸோ இது ஒரு ஜாதகருக்கு என்ன தொழில் அமைகின்றதெல்லாம் ஜாதக கட்டத்தை வச்சு ஒரு முன்ன பின்ன தான் சொல்ல முடியும். துல்லியமாக பார்க்கும்போது அந்த பாவக பலன் சொல்லக்கூடிய கேபி முறையில் 10ஆம் பாவனுடைய முனை, 10ஆம் பாவனுடைய ஆரம்பம், 10ஆம் பாவ முடிவு, அதில் 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தை துல்லியமாக பார்க்கணும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய,
அதாவது ரிவர்ஸில் செல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கா என்று பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் ரிவர்ஸில் செல்லக்கூடிய கிரகங்கள் சனி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு குதிரையில் சவாரி செய்ய மாட்டீங்க, 2 குதிரையில் சவாரி செய்வீங்க. ஒரு வேலைக்கு போவீங்க, ஒரு தொழிலில் போவீங்க, அல்லது இன்னொரு தொழிலில் பண்ணுவீங்க, ஓய்வு நேரமாக இன்னொரு தொழிலில் பண்ணுவீங்க. இப்படி 2 தொழிலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதில் ஒன்று நல்லா போகும், ஒன்று லாஸாக போகும். அதில் இதில் சம்பாதிக்கிறது அதில் போட்டுருவீங்க. இதுதான் உங்களுடைய ஜாதக குணனாக தெரியுது. ஸோ உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய 10ஆம் பாவமான மேஷ வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் சூரியன், புதன், குரு. அதில் அதிக பாகை பெற்ற கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது புதன் தான் அதிக பாகை பெற்றிருக்கிறார். அவர் தான் அடுத்ததாக சூரியனை போய் தொட இருக்கிறார். எனவே உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ், வட்டி சம்பந்தமான கோல்டு புரோக்கரிங், அல்லது தங்க நகை செய்வது, அல்லது தங்கத்தை வாங்கிட்டு அடமானம் வச்சு கொடுக்கறது, அல்லது இந்த குழந்தைகள் சார்ந்த தொழில், குழந்தைகளுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் தொழில், அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரைமரி ஸ்கூல், இது போன்ற வகையில் செய்யலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா இப்போ எதுவும் கையில் பைசா இருக்க மாதிரி தெரியலை. எனவே தொழில் பண்ணக்கூடிய காலம் இன்னும் வெகு நாட்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய குரு தசையில் பண்ணுறதை காட்டிலும் சனி தசை 2020 செப்டம்பருக்கு பிறகு வருது. அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதால சனி தசையில் சனி புத்தி முடிஞ்சு 2023க்கு பிறகு பண்ணுவது நல்லது. ஸோ ஜாதகப்படி இந்த கேள்வி தவறு. கையில் பணம் வச்சுருந்து இந்த கேள்வி கேட்டிருக்கலாம். பட் பணம் இல்லை. உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு புரிகிறது. பட் ஜாதகத்தில் என்ன இருக்கோ நான் தான் சொல்லுவேன். நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக உங்களுக்கு பாசிட்டிவாக பதில் சொல்ல மாட்டேன். ஸோ கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு போக வாய்ப்புகள் இல்லை. தொழில், வட்டி, நகை சார்ந்த தொழில் அல்லது குழந்தைகள் சார்ந்த தொழில் செட் ஆகும். அது 2023க்கு பிறகு பண்ணலாம். இன்று முதல் 2 நேயர்களுக்கு பதில் அளிப்போம். 2வது நேயர்களுடைய கேள்வியை பார்ப்போம். நேயர்களின் கேள்விக்கு நல்லதொரு பதில் தொகுப்பில் 2வது இன்று பார்க்கக்கூடிய ஜாதகம் பரத். பெயர் பரத். பிறந்த தேதி 15/10/1992. பிறந்த நேரம் 4:50 விடியற்காலை. பிறந்த இடம் சென்னை. நான் அரசாங்க வேலை கிடைக்க பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறேன் கடந்த 2 ஆண்டு காலமாக. எனக்கு எப்போது அரசாங்க வேலை கிடைக்கும்? செகண்ட் கொஸ்டின், எப்போது திருமணம் நடக்கும்? முதல் கேள்வி, உங்கள் ஜாதகத்தில் அரசாங்கத்தை, யோகத்தை குறிக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு போன்ற வீடுகளில் ராகு மட்டுமே இருக்கிறது. அந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் லக்கணத்தில் நின்று ராகுவை பார்க்கவில்லை. ஸோ அதனால் அரசாங்க வேலை கிடைப்பது வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். அதனால் அரசாங்க வேலை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நேரத்தை காலத்தை வீண் பண்ண வேண்டாம். 2வது கேள்வி, கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 2020 ஆகஸ்ட்டுக்கு முன்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தீவிர முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி வந்து பார்த்தீர்கள் என்றால் நவமி திதியில் பிறந்திருக்கீங்க, வளர்ப்பிறையில் பிறந்திருக்கீங்க. ஸோ சுகர்மம் நாமயோகத்தில், நித்தியோகத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய வழிபாடு பண்ணும் பொழுது சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ உங்களுடைய 7ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்கணத்திலே இருக்கிறதுனால ஸோ வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வரனாத்தான் உங்களுக்கு அமையும். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு முகம் நோக்கி இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து வரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு வாதியாரோ அல்லது அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அரசாங்கம் கிடைக்காது, வேலை கிடைக்காது. அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய பெண் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பத்தில் உங்களுக்கு மணப்பெண் கிடைக்கலாம். வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்விகளும் இதே போல் இருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை 3ஐ மட்டும் குறிப்பிட்டு உங்களுடைய பெயர் கூட சில பேர் சொல்ல வேண்டாம்னு இருக்காங்க. நாங்கள் அதை மாற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஸோ பெயர் சொல்ல விருப்பமில்லாதவர்கள் ஐ எம் நாட் மென்ஷன் மை நேம்னு தெளிவாக போட்டு அனுப்புங்க. ஸோ உங்களுடைய கேள்விகள் 2 கேள்விகள் கேட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பதிலளிக்கப்படும். இதுவரை 5000 மெயில் வந்துள்ளதால் ரேண்டம் முறையில் செலக்ட் பண்ணி ஒரு நாளுக்கு ஒருத்தர் சொல்லி வந்தோம். ஸோ நிறையா இருக்கிறதுனால 2 பேருக்கு சொல்லலான்ற 2 பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் நாளை நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.